சரவணபவ உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆர்கே சொர்ணலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள். இந்த பதிவு 2025 ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பலன்களை காணவிருக்கிறோம். ஏன்னா 25 எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம். ஏன்னா சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா 2024 கூட்டுத்தொகையே 8ஆக வந்திருக்கும். தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது. மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை கண்டு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகுறாங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிக்காரர்களுக்குமே. ஏன்னா இதில் சொல்லியிருக்கிற பகங்கள்லாம் நமக்கு எப்பவுமே கோச்சாரத்தில் ஒரு 30லேருந்து ஒரு 60% ஒத்து வந்தாலே பெரிய விஷயம். அவரவருடைய சுய ஜாதகப்படி தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்லை ஒரு சாதகம் இல்லாத சூழலா நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும். இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான். சனி, ராகு, கேது, குரு இவங்க எல்லாம் கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு பிளேஸ் ஆகுறாங்க. இவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம், இவங்களால நம்மளுக்கு அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்லை இவங்களால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். எந்த ஒரு சூழலையும் நம்ம சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்கு. கிரகங்கள் எப்பயும் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவுடனே ராகு, கேது, குருல நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போறாங்க. இவர் மார்ச்ல ஆக போறாரு. ராகு, கேது, குரு நம்மளுக்கு ஏப்ரல்ல மே மாதம் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லா சூழல்லையுமே 12 ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் பதிய வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் கிடையாது. அது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ், எவ்வளோ ஒரு பெரிய நல்ல ஆத்மான்றது நம்மளுக்கு தெரியும். ஐயா நம்மளுக்கு எளிமையாக ஒரு 5 வரிகளை சொல்லிட்டாங்க. எப்போ நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்தவுடனே இந்த வரிகளை நீங்கள் சொல்லிட்டு அன்றாட வேலையை நீங்கள் துவங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும். அந்த பொன்மொழிகள் என்னன்னு பார்த்துடலாம். I am the best. I can't do it. God is always with me. I am a winner. Today is my day. இதை நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனே இந்த வாசகங்களை நம்ம ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க ரைட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டை நம்ம மேலே தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும். இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்டை நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிட்டு சொல்லணும். அதை தாண்டி இன்னொரு சூப்பர் டெக்னிக் ஒன்று இருக்குது. நம்ம தோப்பு கரணம் போடணும். 21 தோப்பு கரணம். இந்த தோப்பு கரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேரு. இந்த தோப்பு கரணம் போட்டுட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பரா ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 50 வயதுக்குள்ள இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கரணம் போடுறோம். தோப்பு கரணம் போடும்பொழுது நாக்கு மேல் அன்னத்துல ஒட்டி இருக்கணும். அதே போல ஒரு 50 வயதுக்கு மேல இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்களாம் வடக்கு முகமாக நின்று 21 தோப்பு கரணம் போடணும். அம்மா எங்களுக்கு 5 போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 5 போடுங்க, அப்புறம் 11, 14, 21. சின்ன குழந்தையிலேருந்து 90 வயது தாத்தா வரைக்கும் இதை பின்பற்றலாம், பண்ண முடியும். நம்மளுடைய மனசு தான் காரணம். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் நம்மளுடைய சுவிட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்மளை நம்முடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்மளை சூப்பராக ஆக்டிவேட் செஞ்சிடும். அதே போல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கிடும். ஏன்னா கிரகங்களின் கோச்சார நிலைக்கு இது ரெண்டுமே எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நம்ம 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம். கன்னி ராசி கன்னி நகரத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா கன்னி வளர்ச்சி பாதையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். பொறுத்துக்கோங்க, மே மாசத்துக்கு அப்புறம் உங்களை கையில பிடிக்க முடியாது. கன்னிக்கு நிறைய குரு 9 கூட நான் நிறைய டிப்ரெஷன், ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன் தான். ஒரு பயம், ஒரு உடல்நிலை குறைபாடு, எல்லா வகையிலுமே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டவர்கள். இப்போ 7இல் சனி வந்தாலும் உங்களுக்கு தடையை கொடுத்தாலும் அவர் அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் யோகர் அல்லவா, அதனால கவலையே வேணாம். ரொம்ப அருமையான காலம் வளர்ச்சி பாதையில் சொல்லிட்டேன்.
புதிய வாய்ப்புகள், புதிய மாற்றங்கள், புதிய திருப்பங்கள், புதிய ஏற்றங்கள். உங்களுக்கு வேலை இல்லையா வேலை, படிப்பு இல்லையா நல்ல படிப்பு, தொழில் இல்லையா நல்ல தொழில். 10க்கு குரு வந்தால் என்ன, இது வரைக்கும் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றவங்க கூட இந்த காலகட்டம் சுயமா நான் ஒரு சொந்தமா ஒரு தொழில் முனைவோர் ஆயிட்டேன், செல்ஃப் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சுயமா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். தொழில் செய்கிற இடங்கள்ல ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த காலகட்டம் பக்குவமாக கடந்து வந்துடணும். திருமணம் நடக்கல, திருமண வாழ்க்கையில் பிரச்சனைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லா ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்க, அந்த வாழ்க்கையை நம்ம தக்க வச்சுக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. கன்னியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய அஸ்தம் ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கும். சித்திரை நிறைய பேசியே கோட்டை விட்டுடும். உத்திரம் ஆர்கியூமெண்ட்ல அதை அடிச்சிக்கவே முடியாது. இப்படிதான் நம்ம 3 பேரும் கூட்டணி வச்சு பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் கவனம். 7ல் வரக்கூடிய சனி லக்னத்தை பார்த்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தந்தையுடைய உறவுல, தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வைத்துக் கொள்ளுங்க. நிறைய உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்துல இருந்து, ஒரு பூமி லாபத்துல இருந்து, ஒரு வண்டி வாகனம் வீடு சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். மணி ஃப்ளோ தாராளமா இருக்கும். சுகஸ்தானம் பெருகும். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு தடைகள்லாம் நீங்கும். படிப்புல நிறைய அரியர்ஸ் வச்சிருந்தோமா நான் முடிச்சிருவோமான்றவங்க ஒரே அட்டம்ப்ட்ல நீங்க இது பண்ணுவது. தொழிலே இல்லாதவங்களுக்கு தொழில், கடன் அமையும், எதிரிகள் பிரச்சனை நீங்கும். அதே போல நம்மளுக்கு நாள்பட்ட அந்த ஒரு உடல் சுகர் குறைவினங்கள்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருத்துவம்லாம் கிடைப்பது இதெல்லாமே ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சிந்தனை நிறைய தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் விட்டுடுங்க. அதே போல உழைப்பு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக போட்டுருங்க. ஒரு தடை வருதா, அந்த தடை வந்தால் அடுத்து நம்மளுக்கு சக்ஸஸ் தான் வரப்போகுதுன்னு மட்டும் உழைப்பை மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஆக்டிவாக இருங்க. எல்லா வகையிலுமே பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம், அந்த தடைகள் எல்லாம் உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றி நீங்கள் அருமையாக கடந்து வந்துடுவீங்க. இந்த காலகட்டம் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, ஜாமீன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவுகள் கிட்ட வாக்கு கொடுக்கறதுல எல்லாமே பார்த்து நிதானமா இதுல மட்டும் கையாண்டணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே நிறுத்தி நிதானமாக நம்ம கடந்து வந்தோம். அது மட்டும் கவனமா இருக்கணும். மற்றபடி உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நான் சாதிக்கணும், நான் முன்னுக்கு வரணும் அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. 6ல் வரக்கூடிய ராகு மிகப்பெரிய ஒரு அபார ஒரு தொழில் வளர்ச்சி, உங்க உலகளாவி உங்களை காட்டுவது, உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் பதவி உயர்வு இதெல்லாம் கொடுப்பது. ஏன்னா 10ல் வரக்கூடிய குரு உங்களுக்கு ரொம்ப நல்ல அருமையான பலன்களை கொடுக்குறதுக்கு, சமூகத்தில் நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் எல்லாமே கொடுப்பாரு. பயணங்கள்ல உடல் ஆரோக்கியத்துல நம்ம இதுல மட்டும் கவனம் இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் தடைகள்லாம் இருந்தால் தடைகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களாக தான் மாறும். ஒரு தடவை தடை ஏற்படுது, நமக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னா அதுக்கப்புறம் நம்ம கர்மா போயிடுச்சு, அடுத்துக்கு நம்ம நல்லா சிறப்பா பயணிக்க போறோம் அப்படின்றத மட்டும் தான் இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கணும். நம்மளுடைய அதிர்ஷ்டம் நம்மளுடைய கையில் அப்படின்னு சொல்லலாம். எப்போ நம்ம ஊக்கமாக நம்முடைய உழைப்பை போடும்பொழுது, இந்த காலகட்டம் கண்ணி திருமண விஷயங்கள் நடக்கும்போது நல்லா திருமண பொருத்தம் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம ஆர்கியூமெண்ட்டை நம்ம இது பண்ணிக்கணும். அதே போல தந்தையின் உடல்நிலையில, தந்தையுடைய உறவுல கொஞ்சம் கவனம். தாயுடைய உடல்நிலையில இந்த காலகட்டம் தாய் உறவுகள், தாய் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனை நீங்குவது உங்களுக்கு கிடைப்பது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ஒரு அவங்களுக்கு ஒரு சுகக்குறை வேணும், அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் தீர்வு கிடைப்பது. உங்களுக்கு நல்ல ஒரு வீடு, இடம், வண்டி வாகன யோகம், நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாக இந்த காலகட்டம் அமைவது. படிப்புல தடைகள் வந்தாலும் அதையும் ஓவர் கம் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் எல்லா வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கான என்ன தடை வந்தாலும் இதற்கு முன்னாடி கிடைக்காத பாக்கியங்கள்லாம் இப்ப கண்டிப்பா கிடைக்கப்படும். தடை வந்தாலும் அந்த தடையை நீக்கி நீங்க சாதிப்பீங்க. 3 விஷயம் மட்டும்தான் கவனம் இருக்கும். செலவு பண்ற விஷயங்கள்ல, உடல் ஆரோக்கியத்துல, உறவுகள் விஷயத்துல. மற்றபடி கண்ணிக்கு எல்லாமே உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வுக்குருவான வழிவகைகள் இந்த காலகட்டம் இறைவனுடைய அனுகிரகத்தால் நீங்க அடைய போறீங்க. அதற்கு டிவைன் எனர்ஜியை ரொம்ப இந்த காலகட்டம் கூட வச்சுக்கணும். ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களை முடக்கி போட பார்ப்பாரு. நீங்க என்ன சொல்றது, நாங்க அதுக்கு மேல உழைப்போம்னு நீங்க தன்னம்பிக்கையோட உழைக்கும் போது வெற்றி உங்கள் கைகளில். தினமும்
கோளறு பதிகம் கேட்பது, சிவ வழிபாடு வைத்துக் கொள்வது, கோவிந்த நாமாவளி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சிறப்பான பலன்கள் கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் சின்ன திருவடியான நம்ம ஆஞ்சநேயரையும் பெரிய திருவடியான கருடாழ்வாரை வழிபடுவது, விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்வது, அனுமன் சாலிசா இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். நாராயணியம் அந்த பாடலை நீங்கள் கேட்கும்பொழுது அபிராமி அந்தாதியை நீங்கள் ஓட விட்டு கேட்கும்பொழுதும் உங்களுக்கு கைமேல் பலன்கள் இருக்கும். எப்போ பாத யாத்திரைக்கு போகிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள், பழனிக்கு பாத யாத்திரை போவாங்க, இல்லை நம்ம மாற்றுத்திறனாளிகள் நம்மளுக்கு அதே போல் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அடிமட்ட நிலையில் இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள், இவங்களுக்குலாம் உங்களால் முயன்ற உதவிகளை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்க்கலாம். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன உதவி செய்யணும் தாராளமாக செய்யுங்க. நிறைய ட்ரஸ்ட்டு கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான தர்மம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்கள் கர்மா கிளென்சிங் ஆகிடும். அன்னதானம் பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் இல்லை புதன்கிழமை தோறும் நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடையலாம். அந்த அன்னதானத்தில் எலுமிச்சங்காய் ஊட கண்டிப்பாக இருக்கணும். 11 ரூபா 21 ரூபா சில்லறை பணம் வச்சுருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி வச்சுருங்க. நிறைய கம்பளி பெட்ஷீட் போர்வை இதெல்லாம் கூட வாங்கி கொடுக்கலாம். மாறில் இருக்கக்கூடிய ராகுக்கு இன்னும் சிறப்பாக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். அஷ்டலக்ஷ்மி யோகமும் உங்கள் வீட்டு வாசலில் அப்படின்னு சொல்ல உங்களை நோக்கி கொண்டு இருக்கு. அதற்கு என்ன பண்ணணும்? முறையான உழைப்பு, முயற்சி, இடைவிடாது முயற்சி, பயிற்சி, மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பாக வெற்றியின் பாதையில் பயணிக்க வைக்கும். கன்னிராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்க்கையை தெரிவித்துக்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக சித்தர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. சென்னையில் தான் இருக்கிறோம் அப்படின்றவங்க திருவான்மியூரில் இருக்கிற மருந்தீஸ்வரர் கோயிலையும் உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடும். பக்கத்தில் இருக்க பாம்பன் சாமிகளை வணங்கும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக காணுவீர்கள். பாம்பன் சாமி அருந்திய அந்த பாடல் குமாரஸ்தவம் நீங்கள் படித்து கொண்டு வரும்போது நல்ல கண்கூடான பலன்களை நீங்கள் கைமேல் காணலாம்.